அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணராஜபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். பராபவ வருடம் ஒரு பொன்னான காலம். இதில் என்னென்னா, நவகிரகங்கள் நாயகராக இருக்கக்கூடியவர் குரு. அவர் இந்த வருஷம் ராஜாவாயிடுவார். அதே மாதிரி சந்திரன் சேனாதிபதி. எப்படி இருக்கு பாருங்களேன், எல்லாம் மூளையில் தான் ஒர்க் பண்ணுறது. அந்த இதெல்லாம் கூட சண்டை கொண்டு சுட்டுக்கிட்டு மூளையிலே ஒர்க் பண்ணி கத்தி எடுக்காமல் ஆயுதம் எடுக்காம பண்ணக்கூடிய காரியத்தை சாதிக்கிறது தான் இந்த வருஷம். அதனால் குரு ராஜாவாக இருக்கார். இந்த சனீஸ்வரனை எல்லாத்துக்குமே இரும்பு மனிதன் பேர் சனீஸ்வரருக்கு, அயான் மேன். அந்த உடம்பில் அந்த வக்கரம் அந்த உடம்பில் இருந்தால் தான் எதுவுமே செயல்படுத்த முடியும். பொறியியல் ஆட்டாலும் இன்ஜினியர் ஆட்டாலும் மருத்துவராக இருந்தாலும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே செவ்வாய் புதுசாக வழக்கு உண்டாக்குவார். அது சால்வ் பண்ணுறதுக்கு சனீஸ்வரன் பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய அந்த சனியை மையமாக வச்சு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்கறது. அது மாதமே மீட்டிங் போட்டு நடந்தாச்சு. சனீஸ்வரன் மீனத்துக்கு போயாச்சுன்னா இந்த மகர கும்பத்துக்கு கொண்டாட்டம் தான். மீனத்தில் உட்காந்து சனீஸ்வரன் அங்கேருந்து தன்னுடைய மகரம் 11 ஆகிடுறது. அதே மாதிரி ஐனசோனபவமானது கும்பம். எப்படி பண்ணுறாரு பாருங்கள். குரு காய நகர்த்தி மெதுவாக அங்கேருந்து கடகத்து வந்த உடனே அங்கே உட்கார்ந்தவரை தான் குரு போயிச்சானா ஒரு 3-4 மாதம் வரைக்கும் உட்காந்துட்டு அப்புறம் அதிசாரத்தில் போகிற விஷயம் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக சுக்கிரனோடையும் சரி, புதனோடும் சரி, செவ்வாயோடும் சரி எல்லாம் உட்காந்துட்டு டீம் ஒர்க்காக உட்காந்துட்டு காலையில் பார்த்துட்டு அங்கேருந்து நேரம் எல்லாம் அப்படியே வாரி வழங்குறார். சனீஸ்வரர் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அனுபவிக்கிறார் ஃபுல்லாக. இது தொடர்ந்து நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். குரு சனி தொடர்புனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே பிரமாதமாக இருக்கும். நாடு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு இல்லாமல் ஒரே பாரத நாட்டில் எல்லாம் செழிப்பாயிருவாங்க. எப்படி தான் அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது எனக்கு புரியவே இல்லை. மடமடன்னு ஆகிடும் எல்லாம். சாதாரண ஆள் கூட வானத்தை பார்க்குற அளவுக்கு உயர்ந்துருவான். செல்வத்திலையும் கௌரவத்திலையும் அறிவிலையும் எல்லாம் உயர்ந்துடும். இப்போ இந்த இங்கிலீஷ்காரன் புக்கை படித்தா தான் அவனுக்கு பட்டம் படித்து பக்கத்தில் போடுகிற மாதிரிலாம் இல்லை. எப்படி வருதுன்னு தெரியல. அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாமே விளைச்சல் சூப்பராக இருக்கும். தீண்டுறதுக்கு ஒரு குறைச்சல் இல்லை. என்டர்டைன் நன்னா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆன்மீக தொடர்புக்கு டூர் போகிறது, வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் இது நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். அதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உறவுகள்லாம் நல்லா பலம் பெறும். வியாதி நோக்காடு அது இது அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அடித்தளத்தை போயிடும். அது இத்தனை நாளாக இருந்து தான் எப்படி பாட்டிட்டு நமக்கு தெரியாத அளவுக்கு உடம்புல தெம்பு வந்துடும். டானிக்கே சனீஸ்வரன் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முதல் இந்த சித்திரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே வரிசையாக வருது. சித்திரை மாதத்தில் பார்த்தாலே சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாருன்னா மீனத்தில் உட்காந்துருப்பார். புதன் கூடைய சனீஸ்வரன் செவ்வாய், புதனோட செவ்வாய், புதன் செவ்வாய் ஒன்றா இருப்பாங்க. இங்கே சண்டையெல்லாம் கிடையாது. புதன் செவ்வாய் சனீஸ்வரன் அந்த குருவினுடைய சம்பந்தப்பட்ட குருவும் புதனும் வீடு மாதிரிப்பாங்க. ராசி பெருத்து படி முதல்லையே பாருங்கள். புதன் மீனத்திலையும் குரு மீனத்திலேருந்து 50% ராசி படுத்தின எப்படி பாருங்கள் முதல்ல ராசி. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா பெயர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து டைரெக்டாக குருவினுடைய பாறை இருந்துகிட்டே இருக்கும். சுக்கரன் அந்த விஷபத்தில் இருக்கிற அந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்வார். அந்த நேரத்தில் விஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் ஒன்றா இருப்பாங்க. சனீஸ்வரன் 3ஆம் வாரில் பார்த்து பாருங்கள். எவ்வளோ பாருங்கள் வரிசையாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மீனத்துக்கு போன பிறகு ஒவ்வொரு இந்த புதனும் சுக்கரன் பேசிட்டு சுக்கரனுக்கு இறங்கிடுவார். சுக்கரனோடு சேர்ந்து குரு சேர்ந்து அப்படியே இப்படிலாம் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கும்போது அதிசாரத்தில் போனால் கூட அந்த பின்னாடி சனீஸ்வரன் இந்த குருவினுடைய பயிற்சி பிறகு அதிசாரத்தில் போவார். குரு அதிசாரத்தில் போனால் கூட உங்களுக்கு பொறுத்த பின்னாடி அந்த செவ்வாயோடு சேர்ந்துடுவார். பாம்பில் மாட்டிட்டார். பாம்பு சர்வன் செக்யூரிட்டி. அந்த முன்னாடி செவ்வாய் டைரெக்டாக 8ஆம் வாரில் தொடர்பு கொள்வார் குருவோடு. இப்படிலாம் அது ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இது இந்த வருஷம் ஃபுல்லாக நிறுத்தும். சனீஸ்வரன் வக்கரமானால் கூட பிரச்சனையே இல்லை. சுகமாக அனுபவிக்கிறார் இந்த காலத்தை. ஏன்னா இது சனீஸ்வரனோடு சம்மந்தப்பட்ட 2 ராசி இதுக்கு பார்த்தீங்களா, கும்பம் மகரம் ரெண்டுமே எங்கேயோ உயர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி கொண்டக்கூடிய இந்த துலாம் இருக்குது பார்த்தீங்களா சனியை,
அவன் பார்க்கணுமே எப்பேற்பட்ட எப்படி இருந்தாங்க துலாத்தில் எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். இந்த 3 ராசி ஆச்சரியமாக இருக்கும். துலா எப்போதுமே கொஞ்சம் டல்லு தான், ஆனால் அது இம்ப்ரூவ் ஆகிடும். எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நமக்கு புரியலைன்னா, காலசக்கர சோற்றத்தில் சனீஸ்வரனுக்கு இந்த மகத்துவம் கொடுத்ததுனால வந்த விளைவு, உழைப்புக்கு அறிவுக்கு திறமைக்கு கொடுத்ததுனால நாடு வளம் உயர்ந்தது. வரப்புயர வாயு உயர அது வந்தாமல் சொல்லுவாங்கள்ல, அது வளர்ந்தது என்ற இந்த நல்ல ஒரு அதிசயமான ஒரு காலகட்டத்தில் நான் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பராபவ வருடம் புத்தாண்டு நல்ல மலர்ந்து நல்ல நறுவனம் நல்ல வாசனை வீசுறது அப்படின்னு கவிஞர் சொல்கிற மாதிரி நான் சொல்ல விரும்பலை. உண்மையிலே அதான். சிம்மத்தில் கேது உட்கார்ந்துருக்கானே எங்கள் ராசியில். கேது ராகு கேதுக்கள் எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்லை, அமைதியாக தான் இருக்குது. இன்னொரு வேடிக்கை என்னென்னா, அதில் கேது உட்கார்ந்தாலும் ராகு அங்கே இதில் கும்பத்தில் உட்காரும்போது இந்த ஐப்பசி மாதத்தில் பயிற்சி ஆகிடுவாங்க. குரு வந்த உடனே பயிற்சி ஆகிய போயிடுவாங்க. அதனால் சர்ப்பங்களால் இங்கே இருக்குது, அமைப்பில் இருக்குது. ஸோ அரசு சார்ந்த சம்மந்தப்பட்ட இலாக்காக்கள், அரசு தொடர்புடைய நிறுவனங்கள், பப்ளிக் செக்டர் என்னென்ன இருக்கோ அதெல்லாம், அந்த கான்ட்ராக்டு இதெல்லாம் ஒரு சீர்பட இயங்க ஆரம்பிக்கணுமே. ஏதோ ஒரு பெருமைக்கு பந்தாக்கு ஏதோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு போகிற அளவுக்கு இல்லாமல் ஒழுங்கான இன்கம் ஏர்ன் பண்ணும், செயல்பாடு சிறப்பாக இருக்கும். பப்ளிக் செக்டார் சொல்லக்கூடிய அரசு தொடர்பு இல்லாமல் இருந்தால் கூட புது நர சம்மந்தப்பட்ட அந்த புதுத்துறை இருக்குது, எல்லாமே நல்லா டெவலப் ஆகும். மேலும் அரசாங்கத்தில் வேலைக்கு தான் போனோம் சம்பாதிக்கணும்னு அர்த்தம் இல்லை. தனித்தனி நிறுவனங்கள் இருக்குது, புது துறை சார்புடைய நிறுவனங்கள் எத்தனையோ. அத்தனை நிறுவனங்களும் நல்லா இன்கம் ஏர்ன் பண்ணணும். இன்னுமே ஜீவனத்துக்கு பிரச்சனை இல்லை. அடிமை தொழில், ஒருத்தர் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறது வேறு தொழில், அது நல்லா சிறப்பாக தான் இருக்கும். ஆட்கள் கிடைக்கிறது இல்லை, இன்னும் வெளிநாட்டிலேருந்து இங்கே வேலைக்கு வருவான்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களும் சொந்தமாகவே வீட்டில் ஒரு 4 பேர் 3 சேர்ந்து சொந்தமாகவே டெக்னிக்கல் சொல்லக்கூடிய கம்ப்யூட்டரைஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சொல்யூஷனில் செய்வாங்க. அதே மாதிரி பொருள் வாங்குறது, கொள்வது, டெலிவரி பண்ணுறது எல்லாமே ஸ்பாட் டிட்டர்மினேஷன் பண்ணி அதிலேயே போய் சம்பாதிக்கிற திறனை வச்சுருப்பாங்க. ஸ்பாட் டெலிவரி இதெல்லாம் இருக்கும்போது எத்தனை பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. தொழில் உட்கார்ந்த இடத்துலேயே முதல் கொஞ்சமாக போட்டு அறிவை பயன்படுத்திட்டு, டெக்னாலஜி பயன்படுத்திட்டு, இந்த சிஸ்டத்தை பயன்படுத்திட்டு என்னென்னலாம் உண்டோ அத்தனை சம்பாதிப்பாங்க எல்லாமே. ஸோ எல்லா துறையும் வேலை இருக்குது. ஆனால் எதிர்பார்க்குற மாதிரி கோடியாக வரணும் எதிர்பார்த்து கோட்டை விட்டுட்டுருப்பாங்க பாதி பேர். நம்ம நாட்டில் அது மாதிரி கணக்கு போட்டு மினிமம் 1 லட்ச ரூபாய் மாதம் சம்பாதிக்கணும். இதெல்லாம் போராதுன்னா அது வரைக்கும் செய்யக்கூடிய வேலைக்கு என்ன முதலோ அந்த முதலை தந்தாமல் சம்பளம் கொடுப்பான். போட்ட முதலுக்கு தகுந்த மாதிரி வரவு தகுந்த மாதிரி சம்பளம் கொடுக்க முடியும். தவிர அடுத்த மாதிரி ஒரேடியாக சம்பளத்துக்கு சேலரி வரணும்னு ஆசைப்பட்டேன்னா அது ரொம்ப தப்பான ஒரு அசம்ஷன். அந்த சொற்ப சம்பளம் வந்தால் கூட சொந்த கையில் காலில் நீ சொந்தமாக சம்பாதிக்கிற அளவு செயல்பட்டாலே போதும். உனக்கு அந்த அறிவு பின்னாடியே பெரிய அளவாகும், பெரிய லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். சப்போர்ட் அதுவே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மக்களை அதிக ஈர்த்து சம்பாதிக்கிற பணம். வியாபாரின்னா அப்படியே ஒன்று தூக்கி போட்டு வாங்கிட்டு போக முடியாது. மக்களை ஈர்க்கிற அளவுக்கு விளம்பரங்கள் பேர், அது நுகர்வோர், அதெல்லாம் இருக்கும்போது அது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் உங்கள் மனசில் இனிமேல் வரும். அதனால் டீம் ஒர்க்காக செஞ்சு சம்பாதிச்சு வேளாண்மை துறையிலேருந்து நம்ம நாட்டு சோறு தான் மெயின். கலைகள் சோறு, டெக்னாலஜி, அதே மாதிரி இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டியது அந்த பொறியியல் நல்ல சிறப்பாக நடந்தது. அதெல்லாம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே போதும். வேறு மெயின்டெனன்ஸு, ரிப்பேர்ஸு அதெல்லாம் நிறைய இருக்குல்ல, எத்தனையோ இருக்குல்ல. அதெல்லாம் அந்த துறைகள்லாம் சிறு குறு துறைகள்லாம், சிறு குறு தொழில், குடிசை, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே சிறப்பாக செயல்படுறதுக்கு மனசில் தைரியம் வரணும். கையில் சரக்கு இருந்தால் அது உத்வேகம் வரணும். அது சப்போர்ட்டிவாக இருக்கணும். 4 கூட ஹெல்ப் பண்ணணும்.
குறைஞ்ச பணத்தில் அதிக ஈல்டு வரணும். அதே மாதிரி மேலும் மேலும் ஈல்டு வரத்துக்கு என்னென்ன உண்டோ அது உத்திகளை கையாளணும். இதெல்லாம் இனிமேல் அத்தனை பேருக்கும் தொழில்துறை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் வரும். பெரும்பாலும் கை நீட்டி வாங்கின சம்பளத்தில் இனிமேல் தொழில் பண்ணி சம்பாதிக்கிற அளவுக்கு திறமையும் சாமர்த்தியம் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் நம்ம நாட்டில் வேலைக்கு அடிமை தொழிலுக்கு ரொம்ப ஆட்கள் குறைச்சலாக போயிடும். இன்டர்நேஷ்னல் லெவலில் வரைக்கும் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுற அளவுக்கு பக்காவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு இங்கேயே எல்லாருமே வெளிநாட்டு சம்பளம் உட்காந்து கொண்டு வரலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இங்கேயே தண்ணீர் உடையலாம். ஏன்னா அப்போ தான் குடும்பமும் வாழ முடியும். மொத்த குடும்பம் அங்கே போய் உட்காந்துருந்ததுன்னா பர்பஸே இல்லை. இந்த நாட்டில் மட்டும்தான் அந்த குடும்பம் அந்த மாதிரி அமைப்பு. வெளிநாட்டு போனால் இந்த மாதிரி குடும்ப அமைப்பில் ரொம்ப கஷ்டம் செயல்படுறது. அதனால் இந்த மாதிரி அமைப்பில் நம்ம நாட்டுக்கு வேணுன்றதுக்கு பகவான் மறுபடியும் ரீவோக் பண்ணுறான் பழைய சிஸ்டத்தை கொண்டுறார். ஆனால் சிம்மராசி பெறுவர்களுக்கு சப்தமாதிபதியே சனீஸ்வரர், குருவே உங்கள் பொறுத்த வரைக்கும் பார்க்குற பூர்வ புண்ணியாதிபதி. அதே செவ்வாய் முக்கியமான அவர் பாக்கியஸ்தானாதிபதி. குரு செவ்வாய் சனி 3 தொடர்புகள் சம்பந்தப்பட்ட மெயின். சனி கடத்தரம் ஐயா ஷேர் பண்ணிக்கிறார். 2 கை தட்டினா தான் உங்களுக்கு சத்தங்கள் வரும். உடம்பு ஒர்க் பண்ணும், நரம்புகள்லாம் ஒர்க் பண்ணும். அந்த சம்பந்தப்பட்ட தொடர்பு கடத்தரம் ஒரு ஒற்றையாக இருக்கக்கூடிய அமைப்பு சனீஸ்வரன் முடிய வரும்போது அங்கேருந்து கடகத்தை பார்க்கும்போது குரு கொடுக்குறார். குரு பூர்வ புண்ணியாதிபதி, அஷ்டமாதிபதியின் பேர். பூர்வ புண்ணியாதிபதினா நம்ம கொடுக்க முடியும். அஷ்டமாதியே வர்றன்னா பூர்வ புண்ணியத்தை ஒழுங்கு அதில் பாவ புண்ணியம்னு இருக்குது. பாவங்கள் மிகுத்து போகும்போது அஷ்டமத்தை செய்கிறார். அதனால் இது அவர் கணக்கு, நமக்கு வேண்டாதெல்லாம். நம்ம இங்கே வந்து குரு தொடர்பு இருக்குது. முக்கியமாக சனீஸ்வரன் தொடர்பு இருக்குது, செவ்வாய் தொடர்பு இருக்குது. செவ்வாய் முக்கியமானவர். அதே ஜீவன தர்மத்தானது சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் அவர் தொடர்பு குருவோடு மேலே பேசிடுவார். பூர்வ புண்ணியாதி சம்மந்தப்பட்ட இந்த குருவோடு சேர்ந்துட்டு அயன சயத்தில் உட்காந்துருப்பார். 8ஆம் வீடு அதிகாரி 12ஆம் வீட்டில் உட்கார்றது அது ஒரு யோகம்தான். அப்படி கூட கணக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் எப்படி வந்தாலும் தொடர்பு உள்ளவர் குரு மெயின். காசு ஒன்றை தேண்டு வராது. காசு வேணுன்னா நீ உழைப்பை கொடுக்கணும், புத்தி சாமத்தை பயன்படுத்தணும். அப்புறம் தான் காசு உங்கள்கிட்ட வரும். பொருள்கள் வரும், சொத்துகள் வரும். தானாக வந்து நிறங்காது. அப்படி தானாக வந்து இருந்ததுன்னா நிரந்தரமாக இருக்க போரில் கைவிட்டு போகும்போதுன்னு அர்த்தம். பரிமாணம் பண்ண முடியாது, பரிமாணிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி அமைப்பில் சிம்மத்துக்கு இருக்குது. அதனால் எப்படி செல்வாக்கோடு வாழணும், எப்படி நம்மளோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும், எப்படி நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும், எப்படி செயல்படணும், ஊதாரித்தனமாக இருக்கக்கூடாது, காற்று உள்ளவங்க தூற்றிக்கணும். அந்த எண்ணங்கள்லாம் மனசில் வர ஆரம்பிக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு மனசில் வர எண்ணங்கள்லாம் நம்மளே உண்டாங்கிறது இல்லை. நம்ம ஐடியாலாம் கொடுக்குறது அவர் தான். அதனால் இத்தனை விஷயங்கள் நமக்கு வரும்போது சிம்மராசி நேயர்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான அதிகாரி சுக்கராச்சாரியார், வயிற்றுக்கு வாயு சொத்து, லாபாதிபதி புதன், அவர் தான் தனாதிபதியே புதன் முக்கியமானவர். அதனால் இத்தனை தொடர்புகளில் எல்லாரும் டீம் ஒர்க்காக குருவை தொடர்பு கொள்கிற அளவுக்கு வரிசையாக ஒரு மாதம் ஒருவர் தொடர்பு கொண்டுகிட்டே இருப்பார். சூரியன் வரும்போது ஆடி மாதத்தை தொடர்பு கொள்கிறார். சுக்கராச்சாரி எப்போ தொடர்பு கொண்டிருப்பார். அப்போது அதே மாதிரி புதன் தொடர்பு கொண்டிருப்பார். அப்புறம் செவ்வாய் தொடர்பு கொண்டிருப்பார். ஒரே சமயம் குரு ஐரசயன போகத்தில் குரு சுக்கரன், அதே சமயத்தில் பின்னாடி வரக்கூடிய செவ்வாய் புதனும் எப்போது இருப்பாங்க. இது மாதிரிலாம் ஒரு தொடர்பு கொண்டு அயனசைன போகத்தில் உங்களுக்கு வந்திருக்கிறதுக்காக வேண்டி வாழ்க்கையிலே அயனசைன போகணும் முக்கியம். அந்த ஏன் அயனசைன போகலாம் இந்த சிம்மத்துக்கு வந்து 12ஆம் வீட்டு அதிகாரி வீட்டில் ஏன் வைக்கிறான்னா அந்த சம்மந்தப்பட்ட குருவானவர் அஷ்டமாதிபதினால 12ஆம் வீட்டில் இந்த மாதிரி வச்சுருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஐப்பசி மாதத்தை பார்த்தாங்கன்னா கீழே இறங்கிடுவார், அதிசாரத்தில் வந்துடுறாரு. இந்த பாம்பு மேலே போயிடும். உங்களுக்கு ஃப்ரீடம் லைஃப். அந்த பாம்பு கேது மேலே போட்டோடனே குருவும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார். செவ்வாயும் பின்னாடி கார்த்திகை மாதத்தில் வந்து உட்காந்துருவார். இப்போ செவ்வாய் குரு பார்த்துங்க, யோகத்தை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். முதல்ல சனீஸ்வரன் மூலம் வருது, ஐரசயத்தில் உட்கார்ந்தனால சனீஸ்வரன் மூலம் வருது, அடுத்து செவ்வாய் மூலம் வருது. இப்படி ஒரு யோகம் வந்துருக்கலாம். சப்தமாதிபதி சனீஸ்வரர், அதே செவ்வாய் பாக்யாதிபதி, சுக்கராச்சாரியார் தொடர்பு, இப்படி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. முதல்லையே புதனும் சித்திரை மாதத்துலேயே இந்த புதனும்
அந்த சம்பந்தப்பட்ட குரு ராசி பரிசு பண்ணிப்பாங்க. அப்போ வந்து குரு பேச்சு வைகாசி மாதம் தான் வருது. சித்திரை மாதத்தில் பார்த்தோன்னா அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வரிசையாக இருக்கும்போது தொடர்ந்து சிம்மத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எதுவுமே முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தில் எல்லாமே உடனே முடிவெடுத்து செயல்படக்கூடிய அமைப்பு தான் வந்திருக்கு. அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யாருக்குமே சொல்கிறேன். அதனால் மனசு தெளிவாகிடும். மனசு தெளிவாக இருந்தாலே போதும். எதிர்பார்த்த இதெல்லாம் வந்து அப்படியே பெண்டிங்காக இல்லாமல் கிளியராக ஆகிடுறதுனாலே போதும். மனச்சுமை கீழே இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். இந்த ஃபீலிங்ஸு, இந்த இன்னர் ஃபீலிங்ஸ்னால் ஒரு திருப்திகரமான அமைப்பில் வந்துடுறதுனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் சுகம் போகம் என்னென்னமோ எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இதெல்லாம் அமைப்பில் பார்க்குறது குழந்தைகள் நல்ல மண்ணாக இருக்கும்ன்றதில்ல, குழந்தைகள் விருத்திக்கு வரணும். இதோ அது வந்து போகிறது, படிக்கிறது, இதோ பண்ணுறது, சம்பாதிக்கிறதோ போகிறது அப்படின்னு இல்லாமல் விருத்திக்கு வர அளவுக்கு தான் குழந்தைகள் பேர் சொல்கிற அளவுக்கு ஒன்று ஒன்று பிரகாசிக்கணும். லைஃப்பில் ஒவ்வொரு குழந்தைகளும் லைஃப்பில் சாதிக்கணும். அப்போ தான் அது பேர் நிற்கும், அமைப்பு இருக்கும், பெற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் சாதனைகள் நிறைய வரும். குடும்பத்தில் வந்து ஏனோ தானோ இவ்வளோ வந்து போகிறது அப்படி இல்லாத குடும்பத்தில் பற்றோட அம்மா அப்பா அண்ணன் தம்பி சங்க சிஸ்டரு ஒரு பெரிய இது அமைப்பு, அந்த ஒரு பாசம் பந்தங்கள்லாம் இப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும். இத்தனை வருஷம் எங்கே போச்சுன்னு தெரில. இப்போ எல்லாம் உறவுலேருந்து எல்லாம் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்ததுன்னா தான் லைஃப் வாழ்க்கையில் வாழணும்னா வெற்றி வாழ்க்கை வாழுறது. இந்த குடும்பம் அண்ணன் பிரதோஷம் அவங்க சம்பந்தம் இவன் சம்பந்தம் அந்த உறவுகள் மாமா இந்த உறவுகள்லாம் ஒரு காலத்தில் எப்படியோ இருந்தது, இப்போ எல்லாம் இல்லை, ஏதோ போயிடுது. இப்போ அந்த உறவுகள்லாம் சந்தோஷமாக கூடி வாழ்ந்துட்டு ஒரு அமைப்பு பாரம்பரிய அந்த சிஸ்டம் அமைப்பு இப்போ நம்ம நாட்டுக்கு வந்தாச்சு. இந்த பராபா வருஷத்துலேருந்து வர ஆரம்பிச்சிடும், தொடர்ந்து நீடிக்குது. இதுக்காக தான் வாழ்க்கையே நம்ம வெறும் ஜீவனை சம்பாதிச்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி இப்படியே காலத்தை போட்டு எத்தையோ அனுபவிக்கிறது வாழ்க்கை இல்லைன்றது இப்போ புரிஞ்சுக்க போகிறீங்க. அத்தனை பண்ணி ஒரு நிம்மதியற்ற போக்கு நமக்கு இருந்ததுன்னு தெரிகிறது. கடன் உபாதை இல்லாதே இருக்க முடியாது. கடன் மட்டும் தான் வாழணும். மொத்தமாக ஒரே சந்தை பண்ண முடியாது. அந்தந்த நேரத்தில் வரும்போது கடன் ரொட்டேஷன் பண்ணி தான் பண்ண முடியும். ஏன்னா முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பகவான் சொல்கிறதில்ல, இது மாதிரி வரப்போ சொல்லி சாரேன் சொல்கிறதில்லையே. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம சுதாரிக்கிற அளவுக்கு நமக்கு என்ன உண்டோ அது இதுவுமே நிறைய வரும். கடன் உபாதை தொல்லை குறையும், வியாபாரங்கள் கூடும். தயவுசெய்து இந்த சீட்டு லாட்ரி டிக்கெட் வாங்கினா பணம் வருமா கேட்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப பேர் கேட்குறாங்க, ரொம்ப தப்பான விஷயம் அது. ஆனால் இதெல்லாம் ஒன்று நான் சொல்ல முடியும். சனீஸ்வரன்னாலே லாட்ரி டிக்கெட் பணம் கொடுக்க மாட்டான், 10 ரூபா பார்த்துக்கோங்க. அங்கேயே ஒரு சமத்து. சனீஸ்வரன் ஒரு நாளைக்கு லாட்ரியில் பணம் கொடுக்க மாட்டான். அதோ விழுந்துன்னா அதை விழுந்தவர நீ நினைக்கிற மாதிரி தெருவுக்கு வச்சுருவான். கேம்பிளிங்கில் சனீஸ்வரன் நிச்சயம் தெருவில் போய் வச்சுருவான். பஞ்சபாண்டர் கதையாக தான். தே ஆர் லூசிங் த என்டையர் ப்ராப்பர்ட்டி. காரணம் சனீஸ்வரன் தொடர்பு உள்ளது. அதனால் தான் கிருஷ்ணர் இருந்தால் ஹெல்ப் பண்ணார். ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா, நல்ல வாழ்க்கையில் வாழலாம், போக வாழ்க்கையில் வாழலாம். ஆனால் ஆடம்பரத்தில் போயிட்டீங்கன்னா 0 ஆகிடுவீங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. சனீஸ்வரன் தான் நம்பர் 1 இந்த உலகத்தில். இப்போ இனிமேல் குரு முக்கியம். 2 பேரும் தான் செயல்படுறதுனால ஹாப்பியாக வாழுங்க. கொஞ்சம் அகலகால வச்சிங்கன்னா குரு 8ஆம் இடத்து அதிகாரத்தை காமிச்சிடுவார். இதுதான் விஷயம். இதுதான் ஒரு சின்ன குறைபாடு. அதனால் சிம்மராசினியர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதுவுமே தேனாக இழைக்கும் சொல்லி ஒரு நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பராப வருடம் அருமையான ஒரு வருடம். கன்னிராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பராப வருஷத்துல அப்படி என்ன ஒவ்வொரு வருஷம் வருது ஓகன்றீங்க. அப்படி இந்த வருஷம் என்ன முக்கியத்துவம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பராப வருஷத்தில் என்ன முக்கியம்னா, புதன் தான் யாருன்னு காமிப்பார். புதன் பகவான் கிருஷ்ணன் வெளிப்படையாக காமிச்சிடுவார். தன்னுடைய லாபஸ்தானத்தில் கன்னிக்கு லாபஸ்தானம் கடகத்தில் குரு உட்கார வச்சிட்டார். கடத்தலமாக இருக்கிற குரு உபயராசி நேயர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். உபயராசியாக இருக்க குரு அந்த ஸ்திரராசி இல்லை சரராசி சொல்லக்கூடிய அந்த கடகத்தில் உட்காந்து வச்சுருவார். மூமெண்ட் இருக்கும். உபயராசின்னு அங்கேயே ஹாப்பியாக காலத்தை கொண்டு ஜாலியாக உலகத்தையும் கையில் வச்சிடலாம். உபயராசி இது குருக்கும் புதனுக்கும் மட்டும் தான் ஒருத்தருக்கு யாரும் கிடையாது.
எப்படி ஒன்றா இருக்கலாம், கவலையே இல்லை. எல்லாம் அடிமைங்க. பொருள் எல்லாருக்கு வையகம் இல்லை, அது சொல்லிட்டீங்கல்ல. அந்த பொருளே குரு தான், உபயராசி. பகவான் தான் அனுபவிக்கிறதுக்காக தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பான். அப்போ அவர் தான் கீழ்நிலையில் இருக்கிற மாதிரி காட்சி இருந்துட்டு தன் கையில் குடுமி வச்சுட்டு இருப்பார், கடிவாளத்தை பிடிச்சிட்டு இருப்பார். அதுதான் மிதுனமும் கன்னியும். அந்த நடுவில் இடையிலைய தத்து மீறி போகக்கூடாதுன்னா இந்த கன்னி ராசிக்கும் மிதுனத்துக்கும் இடையில சூரிய சந்திரன் வச்சுட்டார். இது 2 பேரும் தான் மொத்தமே கொடுத்தானோ, இவன் வழியாக தான் வந்தானோ. அதனால் கண்ட்ரோல் பேனலில் வச்சுருக்காரு. அங்கே குருக்கு சனீஸ்வரன், சனீஸ்வரன் இல்லாத ஒரு பேர் அவங்களால சம்பாதிக்க முடியாது. சம்பாதிச்சா கூட உடம்புல ஒட்டாது. உடம்புல ஒட்டுறதுன்னு அர்த்தம் ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். அப்படியே வெளியில் போடும். மருந்து, மாயம், மண்ணாங்கட்டி, சூன்யம் இதெல்லாம் போடும். இதெல்லாம் அதான் அதுதான் அந்த குரு. செல்வத்துக்கு எது வேணுமோ அதை தான் குரு வச்சு சனீஸ்வரன் வச்சுருக்கேன், செவ்வாயை வைக்கலையே. அதனால் அது காரணம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. சனீஸ்வரன் 4 காசு சம்பாதிச்சு கொடுப்பான், செவ்வாய் இருக்கிற நாசம் பண்ணுவான். எரிபொருள் சம்பாதிக்கிறாங்கன்னா அவ்வளோ நாசமாச்சு பார்த்தீங்களா? நாசம் தானே அவ்வளோ. ஆட்டம் அடிக்கிறது எல்லாமே நாசம் தானே, அதெல்லாம் எரிபொருள் தானே. அதெல்லாம் எரிபொருள் விருத்திக்கு வரும், நாசம் வரும். எரிபொருள் நாசமாக்கிட்டு அதில் விருத்திக்கு வருதுன்ற எண்ணத்துக்கு. அதனால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எதுக்கு பயன்படுத்தணும் அதுக்கு பொறுத்ததான் செவ்வாய். இதெல்லாம் எவ்வளோ காலபுருஷம் பண்ணுற வேலை பார்த்தீங்களா? சரி, எதுக்கு சொல்கிறேன்னா கன்னிராசினியரோட சப்தமாதிபதியே குரு தான். அதை மட்டும் சுகஸ்தானந்தி குரு தான். சனீஸ்வரர் யாருன்னா கன்னிராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி, 6ஆம் அதிகாரி. இதுவர 6ஆம் வீடு இல்லாமல் பூர்வ பிஸ்னஸ் ரிட்டர்ன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன் நிறைய வரணும்னா பணம் கடனை வாங்கியாவது அதில் போட்டு வியாபாரம் பண்ணு, கையில் இருக்குது. நம்ம நாட்டில் அப்படி பண்ணுறதே பயப்படுவாங்க, பண்ண மாட்டாங்க. அதனால் தூண்டு அந்த வரைக்கும் போட்டு இது போதும்னு அப்படியே போயிடுறது. அந்த மால், வெளிநாட்டு கம்பெனி மாதிரி மால் அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய லெவலில் பண்ணிங்கன்னா நம்ம நாட்டில் என்றைக்கோ பில்லியன் ட்ரில்லியன் இருக்கும். இன்னமே கன்னிராசினியர்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு தான். வேலைக்கு போனாலும் சரி, அடிமை பணியில் பண்ணாலும் சரி, இல்லை சொந்தமாக இண்டஸ்ட்ரி பண்ணாலும் ஷேர் அண்ட் செக்யூரிட்டியில் இருக்குது பார்த்தீங்கன்னா, மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிடுவாங்க. அப்படி ஆனாலும் உங்களுக்கு பொறுத்தவரை உட்காந்தத்துலேயே இந்த கணக்கு வழக்கு, லாபம், ப்ராஃபிட், அது இது இன்கம் பண்ணுறது. அந்த பெரிய போஸ்ட்டில் கொஞ்ச நாள் டைரக்டர் சேலரி டைரக்டர் ஆகிடுவாங்க. அப்படி பார்த்து எப்படி பாரு, இப்படி என்ன ஆகலாம். அது மாதிரி இந்த நிலைக்கு போனாலும் சம்பாதிக்கிறதுக்கு வழிகளில் அந்த ஹை லெவலில் போகிற அளவுக்கு தான் கண்ணியில் இருக்குது. அந்த பிஸ்னஸில் மேக்னெட் இவங்கெல்லாம் வரத வேலைக்கு போகிறது காட்டில் பிஸ்னஸ் மேக்னெட். வேலைக்கு போகிற இடத்துல பெரிய இண்டஸ்ட்ரியல் வேலை பக்காவாக போனோன்னா அது சொன்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் பெரிய லெவலில், இண்டஸ்ட்ரி லெவலில் பண்ணுறதோ இதுலேயோ தொழிலையோ அது பெரிய லெவலில் இருந்து கைட் பண்ணி வயதவர் தூக்கின்னு போவாங்க. ப்ராஃபிட்டபிள் லேர்னிங் ஆகிடுவாங்க. நஷ்டத்தை தவிர்த்து ப்ராஃபிட்டபிள். அந்த ஒரு ஐக்யூ இவாளுக்கு எப்போதுமே உண்டு. புதன் சம்மந்தப்பட்ட ராசி நேரர்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னா அவன் தான் வியாபாரி. முதல் போட்டு வியாபாரி. முதல் போட்டு கொஞ்சமாக பணம் கொடுத்து நாட்டையே பிடிச்சிடுவான். அந்த அமெரிக்கா அந்த மாதிரி முதலாளித்துவம் பேர் இதுமாரி. அதனால் இந்த மாதிரி அந்த அளவுக்கு பணம் ரொட்டேட் ஆகும். இவனுக்கு தொழிலில் சேலரிடு பீப்புளாக இருந்தால் கூட சைடில் பிஸ்னஸ் பண்ணி எப்போதுமே ஒயிட் ஸ்காலர் ஜென்டில்மேன் தான். அப்படியே ரொட்டேட் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி சொந்தமாக நடத்தினா என்ன ப்ராஃபிட்டு, லாபம், அடிஷ்டம் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு பார்ட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சு பெரிய லெவலில் ஆவாங்க. பணம் ரொட்டேஷன். இவன் ஏர்ன் பண்ணி சம்பாதிக்காட்டிலும் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கல பணம் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் அவங்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால் இயற்கையாகவே அவளோட அமைப்பு உண்டு. காரணம் என்னென்னா கன்னிக்கு சூரிய நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் நட்சத்திரம் கொஞ்சம் தடங்களாக, அதுதான் பாதி 2 பாதம் விட்டு பாதி இங்கே இருக்குது, ஃபுல் பாதம் இல்லை. அந்த மாதிரி செயல்படக்கூடிய அமைப்பு தான் அங்கே இருக்குது. கட்ஸ் இருக்கணும், மூளை பயன்படுத்தணும். ஏன்னா புதன் தொடர்புள்ள அந்த ராசினால செவ்வாய் அதுக்கு அடங்கி தான் இருப்பார். அந்த அவர் ஐடியாவுக்கு பிரகாரம் செய்வார். இதுக்குமே கராராக இருக்கணும். செவ்வாய் கராராக இருப்பார். ஆனால் எப்படி இருக்கணுமோ அப்படி செயல்பட்டு அந்த கரார் தம்பி காட்டுவார். அப்படி ஏன்னா
அந்த செவ்வாயினுடைய குணத்தை பயன்படுத்துவான் தவிர அப்ஹேண்டாக ஒரு நாள் செவ்வாய் தளர்வ முடியாது. அந்த கன்னி ராசியில் மட்டும் வண்டி மிதனத்தில் கூட செவ்வாய் மிருகதேசி வரும். அது ஏன்னா இந்த கட்ஸு எந்த இடத்துல எப்படி காட்டணுமோ அந்த காட்டுறத செவ்வாய் கொஞ்சம் உரக்க தேய்ச்சானா போது நெருப்பு பொறி வரும். நெருப்பு பொறி வரணும்னா நல்லா உரசணும். செவ்வாய் நல்லா உரச்சின்னா எங்கே காட்டணுமோ காட்டுவார், காலி ஆகிடும். தான் புதன் பிஸ்னஸ் மேன் எப்போதுமே கரார் போய் இல்லைன்னா பணத்தை கொடுக்க மாட்டாங்க யாரும். வாங்கின பணத்தை தருவாங்களா? வியாபாரம் நாசம் மோசடி பண்ணுவாங்களே, அதுக்கு தான் செவ்வாய் எப்போதுமே அந்த ரூல்ஸ் கரார் சிஸ்டத்தை பயன்படுத்தி பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் செவ்வாய். அதை எப்போதும் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3. அதே அங்கே ராகு வச்சுட்டு இருப்பார் தினத்தில். ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் போனால் ராகு வேணும். இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறவங்க எல்லாமே சர்ப்ப தொடர்பு இருந்தால் தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் போக முடியும். அந்த தொடர்பு ராகுக்கு எதுக்கு தொடர்பு டைரெக்டாக இருக்கணும். இருந்தால் தான் அவன் இன்டர்நேஷ்னல் லெவலில் வேலைக்கு போக முடியும், அது சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா முடியாது. இங்கேயே 4 சோத்துக்குள்ளே தான். அந்த மிருகராசினியர்களுடைய பாக்யாதிபதி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சுக்கராச்சாரியார் சிரிச்சுண்டே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி அட்டகாசமாக கோத்து விட்டுருவார். கொட்டிடும். ஆர்டர் மேலே ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி அந்த டெக்னிக் சுக்கரனுக்கு தெரியுன்னு தெரியல. கிருஷ்ணனுடைய இப்படி சம்பந்தப்பட்ட அது அவருடைய பிரதர் ஸ்ரீதேவியுடைய சகோதரர் பிருகு மகேஸ்வருடைய டாக்டர். பிருகு மகேஸ்வருடைய புள்ள தான் அந்த இவர் சுக்கராச்சாரியார். உப்பிலியப்பன் கோயில் கூட தெரியும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நவகிரகங்கள் தனி மனுஷனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை இது. ஸோ பொழுதுபோகத்தில் அந்த கட்டங்கள் போல் தான் மூவியில் அனுபவிக்கிறதுக்காக இந்த கட்டங்கள் போட்டு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணி காலப்புருஷனை வச்சு பண்ணது தான் இது. சாஸ்திரங்கள் தொடர முடியுது. அதனால் நம்மளே ஏதோ முனிவர் தோற்றி வச்சு போட்டதுக்காக இல்லை. அதை ஃபாலோ பண்ணி பின்னாடி வர ஒரு முனிவர்கள் விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க தவிர இந்த காலம் நான் ஸ்டாப்பாக போகும். காலம் நிற்கவே நிற்காது. திருப்பி அதே ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இது அவ்வளவு உண்மை. அதுதான் நான் முன்னாடி சொல்கிறேன். 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமைப்பு வளர்ந்துருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான முறையில் இனிமேல் இந்த சரீரத்தில் வயசு ஆயுரோக்கியம் நன்னா இருக்கும். நல்லா கன்னு மாதிரி இருப்பாங்க. 60 வயசில் கேவ மாதிரிலாம் ஆக மாட்டாங்க. இனிமேல் அதுக்குள்ளேயே அதே மாதிரி நோக்காடில் மாட்டின்னு அவஸ்தப்பட்டு குடும்பம் இது. டாக்டர் ஆராய்ச்சி பண்ணி என்ன வியாதியாக இருக்கும், இது இருக்கும், அது இருக்குன்னு எல்லாமோ வாயில் நுழையாத பேரெலாம் சொல்லி குழப்பி ஒரு வழியே ஆக்கிடுறாங்க. இனிமேல் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. மெடிசன் கூட நம்ம ஊர்லேருந்து வெளிநாடு போடணும். அதெல்லாம் க்ளீன் போல்டு. அதே மாதிரி பிஸ்னஸ்ஸு இங்கேருந்து வாங்கி தின்னாதான் சோறு. இனிமேல் அடுத்தது பாரு, டிமாண்ட் அண்ட் சப்ளையில் பார்த்தா கான்ட்ராக்ட் பாரு இப்படி வருது பாருங்கள். ஒரு எறும்பு கூட சேர்த்து வச்சு துருண்டு அரிசி சேர்த்து வச்சு அது கூட வியாபாரம் பண்ணுற அளவுக்கு நாடு ஷேப்பாகிடுறது. அது கூட வேலை வாய்ப்பு பாருங்கள். அந்த மாதிரி அமைப்பு தான் நம்ம நாட்டில். வேலைக்கெல்லாம் ஆட்கள் போகாது. எல்லாமே அவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இன்னும் இடத்துல வேலையை பண்ணுவாங்க. ஜாப் ஓரியன்ட். அவங்க டிமாண்ட் பண்ணி சேலரி வாங்குகிற அளவுக்கு தான் போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலைக்கு ஆட்கள் கிடைக்கல. அப்போ இவங்கெல்லாம் இங்கே வேலை செய்யாது தான் பண்ணுறாங்க, சொந்தமாக பிஸ்னஸ். எவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன்லேயோ ஏதோ சொல்லியோ ஏஜென்சியோ ஏதோ ஒன்று சர்வீஸ் பண்ணி அந்த பணத்தை சம்பாதிச்சிடுறாங்களா. மினிமம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும் குறைஞ்சது. அந்த 50,000 ஒரு கம்பெனி வரத்து வேலைக்கு பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 30,000, 15,000, 30,000. அது அத்தனை வரைக்கும் போயிட்டு லோன்னு சம்பாதிச்சு அதிலேயே கொடுத்தனம் பண்ணி வாழ்க்கையே ஜூம் ஆகிடும். என்றைக்கு அவன் 1,00,000 ரூபா வாங்குறது? அவனுக்கு கமிட்மெண்ட்ஸ் எல்லாருமே தானே வரும். அப்போ என்ன பண்ணுவான்? அந்த நிலைமை அடியோடு போயிடுத்துனுமே. இன்னுமே யாரும் கமாண்ட் பண்ண முடியாது யாரையுமே. அவங்க உட்காந்த இடத்துலேயே அந்த பொட்டியை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் கலெக்ட் பண்ணி ஆர்டர், டிமாண்ட், சப்ளை என்னென்ன உண்டோ, அதுக்கு என்ன ப்ராப்ளம் எங்கே இருக்குது, அது எப்படி கிடைக்கும், அது எப்படி ஆர்டர் கை வாங்கலாம், இது என்னென்ன உண்டு, அதெல்லாம் அப்படியே நுணுக்கங்கள்லாம் அப்படியே பண்ணி ஏர்ன் பண்ணி
சர்வீஸ் செக்டார்ஸ் பேர் இதெல்லாம் கன்சல்டன்சி சர்வீஸுன்னு பேர். இது மூலம் சம்பாதிப்பாங்க எல்லாருமே. எல்லாம் பெரிய இடத்துல வேலை செய்வாங்க, நல்ல எஸ்டாப்ளிஷ்டு லைஃபு, தே நோ அவுட் ஹேண்டில் சிஸ்டம் எல்லாமே தெரிகிறது. அதனால் புதுசாக ஆளுமே இல்லை. ஒரு இடத்துல வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் எக்ஸ்பீரியன்ஸ் வருதுன்னா அப்புறம் யாருமே வேலை செய்ய முடியாது. அதனால் எல்லாருமே ஒரு முதலாளி ஆளாளுக்கு தான் இந்த வருஷத்தில் இருக்குது. இத்தனை நாளாக வெளிநாட்டுக்கு போயிருந்தீங்க, இன்னும் வெளிநாட்டிலேருந்து சுற்றி நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வேலைக்கு வருவாங்க. அதுதான் வித்தியாசம். அதனால் கவலை இல்லை. இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் மற்ற கண்ட்ரி காட்டில் இங்கே ரொம்ப சீப்பு தான், ரொம்ப சீப்பு இது கம்பேரிட்டிவ்லி. அதனால் இவ்வளோ விஷயங்களில் நம்ம நாட்டுக்கு எவ்வளோ அனுகூலமாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. இப்போ சிஸ்டத்தில் பகவானே இந்த மாதிரி அமைப்பை கொடுத்துட்டு திருப்திகரமான வாழ்க்கை, பண தட்டுப்பாடு வராது, எதிர்பார்க்க சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் ஒரு பண்டிகையோ அல்லது குடும்பத்தில் வர கஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ அழகாக நம்ம அந்த இதெல்லாம் நம்ம திருப்தியாக பண்ண முடியும். எல்லா மனுஷா தொடர்பு இருக்கும், நம்ம உறவுகள் விட்டு போகாது, எல்லாரோட சர்வீஸுகளும் நம்ம பண்ண முடியும். அந்த உடம்புல ஆரோக்கியம் இருக்கும், மனசு சந்தோஷம் இருக்கும், மனம் பலு இருக்காது, குறை இருக்காது, ஹெல்த்து நன்னா இருக்கும். அதனால் சாப்பாடு வேலைக்கு போகும், டென்ஷன் எதுவுமே வராது. அது எதுக்கு உண்டானது? பயமுறுத்து திருட்டும்பு அந்த இன்னொன்று உண்டு அத்தனை உபாதைகள் உடம்பு வரதுக்கு காரணமாக இருக்கிற காரண காரியங்கள்லாம் இனிமேல் அடிபட்டு போயிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கு, கண்ணினுடைய லாபஸ்தானத்தில் தான் குரு உட்காந்துருக்காரு. அப்புறம் என்ன வேண்டியிருக்கு? சனீஸ்வரர் உட்காந்துட்டு அங்கே தொடர்பு கொள்கிறார். ஸோ பூர்வ புண்ணியாதிபதி குருவை அந்த சனீஸ்வரர் சொல்லக்கூடிய அந்த கண்ணினுடைய பூர்வ புண்ணியாதி சனீஸ்வரரை குரு சப்தமாதி தொடர்பு கொள்கிறார். கண்ணினுடைய சப்தமாதிபதியே குரு தான். அதனால் அந்த லாபத்தில் உட்கார்ந்து தொடர்பு கொள்கிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வரும்போது குரு சுக்கராச்சாரியர் அழகாக தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் வந்திருக்கு. சனீஸ்வரன் செவ்வாய் எல்லாமே குரு உச்சஸ்தானத்தில் செயல்படுறாங்க. அப்புறம்தான் ஒன்று ஒன்றா வந்து தொடர்பு கொண்டு கண்ணிலே வந்து தொடரும் சனீஸ்வரன். இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு வருது அவங்களுக்கு வாழ்க்கையில். அப்போ என்ன ஷேர் பண்ணிக்கிறான்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு அர்த்தம். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பிகம் அவனே சப்ளை பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாகி லெவலில் சாதாரண லெவலில் இருந்தால் அப்படியே அவன் ஆல்டர்னேட்டிவாக அவனே இண்டஸ்ட்ரியல் ஆகிடுவான். ஒர்க்கர் கேன் பிகம் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. அதுதான் இந்த வருஷத்தில் ஒரு ட்ரெண்டு கண்ணிக்கு. அதில் பார்த்துக்கோங்க அவங்க சாமர்த்தியம் அது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா விஷயத்துலையுமே நம்மளை ஒரு துண்டு கூட மறைக்காதவங்க நமக்கு மதிப்பு கூட செயல்படக்கூடிய காலம் இது. நல்லபடியாக கௌரவத்தை ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத் செயலிகள் இந்த வருஷம் ஃபுல்லாக போகும். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் சமாளித்து பெரிய லெவல் ஆய்ந்து பிக ஒரு குறைவில்லை சொல்லி நிறைவு செய்கிறேன்.